வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கடைசி பத்திரிகையாளர் சந்திப்பை தொடர்ந்து அண்ணாமலை மாற்றப்படுவாரா, அடுத்த பாஜக தலைவர் தமிழிசையா, பொன்னாரா போன்ற விவாதங்கள் பாஜக, அதிமுக மற்றும் இதர கட்சி ஐடி விங்கினர் இடையே காரசாரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே அண்ணாமலைக்கு நெருங்கிய வட்டாரத்திலிருந்து அவர் மாற்றப்பட வாய்ப்பில்லை என்ற பிரத்யேக செய்தியை நாம் நேற்றே உறுதிப்பட வெளியிட்டிருந்தது முக்கியத்துவம் பெறுகிறது. சீனாவின் BYD எலக்ட்ரிக் கார் நிறுவனத்தின் 85,000 கோடி ரூபாய் முதலீட்டை தமிழ்நாடு இழந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலக மின் வாகன சந்தையில் டெஸ்லாவை விஞ்சி வரும் BYD இந்தியாவின் முதலாவது உற்பத்தியாளரை ஹைதராபாத்தில் அமைக்க முடிவு செய்திருப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு இந்த ஆலையை கொண்டு வர அனைத்து வாய்ப்புகள் இருந்தும் கூட அதனை தமிழக அரசு கோட்டை விட்டிருப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த மாதம் ஆந்திராவிடம் 8,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்நிய முதலீடுகளை தமிழக அரசு இழந்ததாக செய்தி வெளியான நிலையில் தற்போது 85,000 கோடி ரூபாயை நழுவ விட்டிருப்பதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். கோர்ட் உத்தரவை தொடர்ந்து நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் இன்று ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரை புதிய வாகன கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. நீலகிரியில் வார நாட்களில் 6,000 சுற்றுலா வாகனங்கள், இறுதி நாட்களில் 8,000 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட உள்ளது. இதற்கான அறிவிப்பை நீலகிரி மாவட்ட கலெக்டர் தமது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதேபோல் கொடைக்கானலுக்கு வார நாட்களில் 4,000 வாகனங்கள், இறுதி நாட்களில் 6,000 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மருத்துவ சேவை, அரசு பஸ்கள், உள்ளூர் பதிவெண் கொண்ட மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை சொல்ல வேண்டுமே தவிர, கூட்டம் இருக்கிறது என்பதற்காக எடுத்தோம் கவிழ்த்தோம் என மேடைகளில் பேசக்கூடாது என்று நடிகர் பவர் ஸ்டார் அறிவுரை கூறியுள்ளார். சென்னை வடபழனியில் திரைப்பட பூஜையில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பவர் ஸ்டார், தம்பி விஜய் எங்க தேர்தலில் நின்றாலும் அவரை எதிர்த்து நிற்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட ஆற்று மணலை ஒப்பந்ததாரர் மூலம் விற்கக்கூடாது, ஆன்லைன் ஏல முறையில் விற்பனை செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு எதிரான அரசின் இடைவிடாத வேட்டை தொடரும் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். டில்லியில் 27.4 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கைப்பற்றி 5 பேரை கைது செய்துள்ளதை தமது எக்ஸ் பதிவில் பகிர்ந்துள்ள அவர், போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு எதிரான அரசின் வேட்டை இடைவிடாமல் தொடரும். டில்லி NCR பகுதியில் பெரிய போதைப் பொருள் நெட்வொர்க் முறியடிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் டில்லி போலீசார் இணைந்து 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து அவர்களிடமிருந்து 27.4 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தமோட்டமைன், கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளது. இந்த நடவடிக்கை எடுத்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் டில்லி போலீசுக்கு பாராட்டுக்கள் என தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தனி செயலாளராக IFS அதிகாரி நிதி திவாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அமைச்சரவையின் நியமன குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நியமனம் பணியாளர் மற்றும் பயிற்சி துறையால் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. சத்தீஸ்கரில் தண்டேவாடா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் நக்சல் தலைவி ரேணுகா என்கிற பானு சுட்டுக்கொலை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 3வது முறையாக அதிபராக வர வேண்டும் என்ற தனது விருப்பத்தை அதிபர் டிரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார். அவர், நான் கூறுவது நகைச்சுவை அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை பொறுத்தவரை 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிபர் பதவிக்கான தேர்தல் நடக்கும். அரசியலமைப்பின் 22வது திருத்தப்படி விதிகளின்படி எந்த ஒரு நபரும் 2 முறைக்கு மேல் அதிபர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் பைடன் வெற்றி வாகை சூடினார். இதனால் 2016ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை அதிபராக இருந்த டிரம்ப் தோல்வி தழுவினார். தற்போது கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்று 2வது முறையாக அதிபரானார். 3வது முறை அதிபர் பதவிக்கு டிரம்ப் போட்டியிடுவார். ஆனால் அமெரிக்கா தேர்தல் விதிப்படி போட்டியிட முடியாத சூழல் நிலவுகிறது என்ற தகவல் வெளியாகி இருந்தது. இதுகுறித்து செய்தி சேனலுக்கு அவர் அளித்த பேட்டியில், 3வது முறையாக அதிபராக வர வேண்டும், நான் கூறுவது நகைச்சுவை அல்ல, 2 முறை மட்டுமே அதிபராக வர முடியும் என்ற வரம்பை தவிர்ப்பதற்கு முறைகள் இருக்கின்றன. இதுகுறித்து விரைவில் ஆலோசித்து முடிவு எடுப்பேன். நிறைய அமெரிக்கர்கள் தான் 3வது முறையாகவும் பதவியேற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தற்போது கவனம் முழுவதையும் 2வது அதிபர் பதவி காலம் மீது வைத்துள்ளேன் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார்.
தென்னாப்பிரிக்காவில் கோவில்களில் 60,000 சிறிய அளவிலான ஹனுமான் சாலிசா புத்தகங்கள் இந்து அமைப்பினர் விநியோகித்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவின் கவுடெங் மாகாணத்தில் உள்ள பல்வேறு கிளப்களை சேர்ந்த பைக்கர்களால் வழிநடத்தப்படும் SA ஹிந்து அமைப்பின் உறுப்பினர்கள் பக்தர்களுக்கு 60,000 ஹனுமான் சாலிசா புத்தகங்களை வழங்கினர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.